ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமக்கிழங்கு ஃப்ரைங்க. அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். சேமக்கிழங்கு நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நம்ம சுத்தமாக கழுவி மண் இல்லாமல் வச்சுக்கணும். அப்புறமா ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். நம்ம இது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். வேக வச்ச சேமக்கிழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிடணும். ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். சேமக்கிழங்கு நம்ம இப்போ தோலெல்லாம் நீக்கி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். சேமக்கிழங்குல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கோம். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். பானல் வச்சுக்கிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும். பானலில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கோம். கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு ஒரு 5 பல் இடித்து போட்டிருக்கோம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம சேமக்கிழங்க இதில் போட போகிறோம். சேமக்கிழங்கு நம்ம இப்போ இந்த மசாலா ஐட்டத்தில் போட்டிருக்கோம். சேமக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கலந்து விட்டுக்கணும். பத்து நிமிஷம் பிறகு சேமக்கிழங்கு இருக்குங்க. நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா இன்னொரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் திரும்ப போட்டிருக்கேங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. காரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு டீஸ்பூன் போட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். அது சேமக்கிழங்கு நம்ம 4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். திரும்ப ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் பற்றும். சிவப்பாக வறுத்தா நல்லா இருக்குங்க. பாருங்கள் சேமக்கிழங்கு எவ்வளோ சிவப்பாக ஃப்ரை ஆகிருக்குன்னு. இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சாதான் அந்தங்க. சேமக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா? இது இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க சேமக்கிழங்கு ஃப்ரை. இவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள். சிவப்பாக
பார்க்கறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா? இந்த சேமக்கிழங்கு நம்ம காய்கறி போட்ட சாம்பாரில், பருப்பு கீரையில், பருப்பு ரசத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.